வெல்கம் பேக் மக்களே. நான் உங்களின் எம்எச்ஐ. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அப்புறம் நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தேன், அந்த நியூஸ் பேப்பரை வந்து வீடியோ போடணும்னு. அது இப்போ தான் கொஞ்சம் டைம் கிடச்சிது, அதனால தான் போடுறேன். அது என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம படித்து தெரிஞ்சுப்போம். வங்கி கணக்கை ஒட்டுமொத்தமாக முடக்கக்கூடாது, ஹைகோர்ட் உத்தரவு. இது நியூஸ் எப்போ வந்துச்சுன்னா செப்டம்பர் 16, 2024. சரிங்களா? சென்னை ஹைகோர்ட், மெட்ராஸ் ஹைகோர்ட். நிதி நிறுவன மோசடியில் சிக்கியவர்களின் வங்கி கணக்கை ஒட்டுமொத்தமாக போலீசார் முடக்கக்கூடாது என்று ஹைகோர்ட் தெரிவித்துள்ளது. சரிங்களா? நிதி நிறுவனம் அப்போதும் பார்த்துங்க, இது சில பேர் சொல்கிறாங்க, என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து கிரிப்டோ கரன்சி வழக்கை போய் நீங்கள் நம்ம வந்து மைவித்திரட்ஸோடைய வழக்கோடு ஒப்பிடுறீங்க அப்படின்ட்டு. பொதுவாக நிதி நிறுவனம் வந்து மோசடி செஞ்சுருக்கா அப்படின்ற எந்த விதமான வழக்குகள் வந்தாலும் அதை ஒட்டுமொத்தமாக முடக்கக்கூடாதுன்னு வரியிலே தெளிவாக வந்து இந்த நியூஸ் பேப்பரில் சொல்லியிருக்காங்க, ஜட்ஜுடைய கோர்ட்டுடைய ஆர்டரை. சரிங்களா? அப்புறம் அந்த சம்மந்தப்பட்ட கேஸ் எந்த கேஸுன்னு கொஞ்சம் டீட்டெயில் பார்க்கலாம் வாங்க. சென்னை வில்லிவாக்கத்தைச் சேர்ந்த முகமது சைஃபுல்லா ஹைகோர்ட்டில் தாக்கல் செய்த வழக்கில் கூறியிருப்பதாவது: எனக்கு ஒரு வங்கி கணக்கில் கணக்கு உள்ளது. அதில் சுமார் 9,69,000 டெபாசிட் செய்துள்ளேன். இந்த நிலையில் திடீரென்று கிரிப்டோ கரன்சி நிதி நிறுவன மோசடி வழக்கில் என் மீது புகார் வந்துள்ளதாக கூறி தெலுங்கானா சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். பின்னர் எனது வங்கி கணக்கு முழுவதும் முடக்கியுள்ளனர். அவர் இந்த மனுவில் தெரிவிச்சிருக்கார். புகார் பற்றி விசாரித்த போது எனது தொடர்பான வழக்கில் தொடர்புடைய மொத்த பணம், அந்த வழக்குக்கு சம்மந்தப்பட்ட பணம் 2,48,000 என்பது தெரிய வந்தது. கடந்த ஒரு வருஷமாக வங்கி கணக்கு பயன்படுத்த முடியவில்லை. எனவே முடக்கத்தை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்ட்டு அவர் தன்னுடைய வழக்கில் கூறியிருக்கிறார். இந்த வழக்கை நீதிபதி ஜெயச்சந்திரன் விசாரித்து போலீசார் வங்கி கணக்கு முடக்குவதற்கு முன்பு சம்பந்தப்பட்டவர்களுக்கு தகவல் தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே தான் பழைய கிரிமினல் நடைமுறை சட்டமும் பிஎன்எஸ் சட்டமும், இப்போ புதியசாக வந்திருக்க சட்டமும் தெளிவாக கூறுது. இந்த சட்டப்படி வங்கி கணக்கு முடக்கத்தை சம்பந்தப்பட்ட கோர்ட்டில் தெரியப்படுத்தணும். இது தவிர புகாரில் கூறப்பட்ட பணத்தை தான் வங்கிகள் முடக்க வேண்டும். சரிங்களா? அது எந்த கம்பெனியாக இருந்தாலும் பொதுவாக நிதி நிறுவன மோசடி வழக்குன்னு வந்துச்சுன்னா எந்த அளவுக்கு புகார் வந்திருக்கு, அது வேல்யூ, புகாருடைய மதிப்புக்கு அளவுக்கு மட்டும்தான் பணத்தை வந்து ஃப்ரீஸ் பண்ணி வைக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. மைவி3 கேஸ் சம்மந்தமாக நம்ம இதை தான் சொல்லிட்டு இருக்கோம். அது சரிங்களா? மைவி3ஸில் எவ்வளோ புகார் வந்திருக்கோ அந்த புகாருக்கு ஏற்ற அமௌண்ட்டை மட்டும் தான் கோர்ட் ஃப்ரீஸ் பண்ணி வைக்கும். மற்ற அமௌண்ட் எல்லாத்தையும் அது அன்ஃப்ரீஸ் பண்ணிடும் சீக்கிரமாகவே. சரிங்களா? ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போட்டு அதை வாங்கிடுவாங்க. ஆனால் போலீசார் மொத்தமாக பணத்தை முடக்கி விடுகிறார்கள். இது தவறானது. எனவே மனுதாரர் தனது வங்கி கணக்கை கையாளலாம். புகாரில் கூறப்பட்ட பணம் 2,48,000 விட்டுவிட்டு மீதம் உள்ள பணத்தை கையாள அனுமதி வழங்குகிறேன் அப்படின்ட்டு நீதிபதி தன்னுடைய ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த விஷயத்தான் நான் 2-3 நாள் லைவில் வந்து உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லியிருப்பேன். நிறைய பேர் வந்து அதை அப்லோட் பண்ணுங்கன்ட்டு ரிக்வஸ்ட் பண்ணதுனால தான் இப்போ இந்த நியூஸ் பேப்பரை நான் அப்லோட் பண்ணேன். அதுவும் இல்லாமல் அந்த ஜட்ஜ்மெண்ட்டே வந்து ஆர்டர் காப்பி எடுத்து நான் அப்லோட் பண்ணலான்னு பார்த்தேன். அது எனக்கு போதிய ஆதாரம், எந்த விதமான ஒரு க்ளூவுமே கிடைக்காதனால அதை என்னால் ஃபைன் பண்ண முடியல அந்த ஜட்ஜ்மெண்ட்டை. அல்லது இன்னும் வெப்சைட்டில் அப்லோட் ஆகலான்னு தெரில. சப்போஸ் கண்டிப்பாக அது எனக்கு கிடச்சிச்சினாலும் கண்டிப்பாக நான் அதையும் வந்து அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? இன்றைக்கி கண்டிப்பாக லைவ் இருக்கும். உங்களுக்கான சந்தேகங்களை நீங்கள் தாராளமாக வந்து லைவில் கேட்கலாம் 9 மணிக்கு மேலே. மேலும் இது போன்ற உண்மையான சிறந்த தகவலுடன் உங்களிலிருந்து விடைபெறுவது உங்களின் நான் எம்எச்ஐ. நன்றிகள்.